ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போவுமே ட்ரெண்டில் இருக்க ஒரு கொடி டிசைன் தான் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ராயிங் பண்ணி நான் வந்து டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். மீன்வைல் வந்து அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கொடியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட்ஜெட் வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 1200 ருப்பீஸ்க்கான டிசைன் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஜரி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இந்த சுகர் பீட் வந்து 1.5 mm சைஸு, நார்மல் சுகர் பீட் கிடையாது. இதையும் வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்துடலாம். அதாவது நான் பார்டர் எப்படின்னா மேலேருந்து கீழே டிசைன் பண்ணிட்டு போகிறேன். இதை நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த சுகர் பீடுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ராயிங் பண்ணிட்டு நம்ம ஸ்டோனை ஒட்டிடலாம். மீன்வைல் வந்து ஸ்டோன் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம கீழே டிசைன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்டர்லேருந்து ஒரு கொம்பு டிசைன், அதாவது ஒரு கொடி வரைகிறேன். இது ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துட்டு தென் நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவே வரும். இதுக்கு ட்ரேசிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், ஒரு கொடி நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா அடுத்த கொடி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் வரைகிறத பாருங்கள், அப்படியே ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளாக முடிஞ்சுது. அடுத்து எம்டியாக இருக்க பிளேசஸ்லாம் வந்து நம்ம சின்ன லீஃபாக வரையணும். இதுவுமே ரேண்டமாக நம்மளுக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தோன்ற இடத்துல நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். இதை அப்படியே வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஸ்டோன் எடுத்து அந்த கொடி முடிகிற இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். அந்த ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும், ஒரு டிப் மட்டும் இருக்குது. அதாவது ஸ்டோன் எப்படின்னா, நம்ம வந்து எந்த டைரெக்ஷன்லனாலும் ஸ்டிக் பண்ணிட முடியாது. கரெக்டாக கொடி வந்து கீழே பார்த்து இருந்தால் அந்த ஸ்டோனை வந்து கீழே பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதாவது ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், ஜஸ்ட்டு கவனிங்க. நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்டோன் இல்லையா. நான் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக இந்த ஸ்டோனை ஸ்டிச் பண்ணலாம், பட் நான் ஸ்டிச் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் தான் பண்ணணும். ஸோ நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், ஸ்டோன் எடுத்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொடியில் வந்து கொடி மேலே பார்த்து இருக்கா, அதனால் வந்து ஸ்டோனை வந்து மேலே பார்த்து வைக்கணும். அதாவது அதோடய ஷார்ப்னஸ் மேலே பார்க்கணும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். இப்போ இந்த கொடியில் கீழே இருக்குது, அதனால் ஷார்ப்னஸ் கீழே வரும். இவ்வளோ தான் இதில் உள்ள டிப்பு. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ எல்லா ஸ்டோனையும் ஒட்டிட்டு அதை வந்து ட்ரை ஆகட்டும். அந்த ட்ரை ஆகிற டைமில் வந்து நம்ம கீழே டிசைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம மேலே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு டிசைன் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஷேப்பெல்லாம் மாறிடும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், அடுத்து சுகர் பீடுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து 2 mm மோத்தி பீட் நான் கொடுத்துட்ருக்கேன். இதை ஒரு லைன் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், நான் அடுத்து லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீடுங்கிறது நம்ம ஃபஸ்ட் லைன் கொடுத்தோம் இல்லையா, 1.5 mm மோத்தி பீட், அதை தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதை கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் 2 லைன் கொடுத்து முடிச்சிடலாம்.
2 லைன் ஆர் 3 லைன் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்க நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே இது நீங்கள் இப்படி அதாவது 2 லைன் ஜரி த்ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து சுகர் பீட் இந்த மாதிரி மேலேயும் எடுத்துகிட்டு போகலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதை சுற்றி நம்ம என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு 1.5 சுகர் பீடை நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இதை அப்படியே நல்ல ஷார்ப்னஸ் மாறாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து முடிச்சிடலாம். ரெண்டு ரெண்டாக கொடுங்க சுகர் பீடு. 2க்கு மேலே கொடுக்காதீங்க. 2 இல்லைன்னா 1 கொடுங்க. அப்போ தான் ஷேப் அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். இதை நாட் போட்டு எடுத்துட்டு அடுத்து ஒரு லைன் வந்து 2 மோத்தி பீட் கொடுக்கணும். இதையும் ஷார்ப்னஸ் மாறாமல் நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும். ஒன்றுக்கு மேலே கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஷேப்பை வந்து கொண்டு வர முடியாது. ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது தூக்கிட்டு நின்ன மாதிரி ஃபினிஷிங் நல்லா வராது. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஸ்டோனுக்குமே வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து மோத்தி பீடு. இந்த இதை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அதாவது ஸ்டோனை சுற்றி பீட் ஒர்க் கொடுத்துட்டு கொடிக்கும் நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடிக்கு நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த கொடி வந்து நம்ம எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த பக்கத்தில் உள்ள கொடியில் ஜாயினிங்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டோனை சுற்றி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீட் லைன்லேருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்து கொண்டு வந்தோம்னா இந்த ஷேப்பை நம்ம அழகாக எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான். இப்போ நான் கொடுக்குறத அப்படியே பாருங்கள், உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் பக்கத்தில் கொடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால இதை கரெக்டாக நம்ம ஸ்டோனோட பீட் லைனில் சென்டராக கொண்டு போய் முடிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த பக்கமும் முடித்தோன்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த கொடியில் அந்த லீஃப் இருக்க மாதிரி வராது. இதை மட்டும்தான் நம்ம இதில் கரெக்டாக கொண்டு வரணும்.
இப்போ பாருங்கள் எல்லா பீட் ஒர்க்கும் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து டிசைனை வந்து எம்போஸ்டாக எடுத்து காட்டும். அப்படி இல்லைன்னா வெறுமனையே நம்ம பீட் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு விட்டோம்னா அந்தளவுக்கு லுக்கு நல்லா இருக்காது. இதை அப்படியே நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு சரி த்ரெட்டில் நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப்க்குமே வந்து அவுட்லைன்னாக சரி த்ரெட்டில் நம்ம ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ நான் இதை கொடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லா கொடிக்குமே வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா செயின் ஸ்டிச்சு கொடுத்தும் ஃபில்லிங் கொடுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். அடுத்து வந்து நம்ம க்ளூவை வந்து எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே ரேண்டமாக அப்ளை பண்ணிவிட்டு கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம நல்ல நெருக்கமாக கொடுத்துடலாம். குந்தன் ஸ்டோன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான், 0 சைஸ் தான். ஸோ நம்ம நெருக்கமாக கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸுக்கு வந்து இது வந்து நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப சின்ன ஸ்டோனுங்கிறதுனால நம்ம நெருக்கமாக கொடுக்குறோம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை சக்கரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலக்க கொடுங்க. இல்லாட்டினா வந்து நெருக்கமாக நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் போர்ஷனோட அவுட்லுக் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிகினர்ஸ் அழகாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.